மீசி ரத்த கொதிப்பு. மனுஷன் உடம்புக்கு தான் ரத்த கொதிப்பு வரும். மீசி கடை ரத்த கொதிப்பு வரும். ஐயோ மனிதன் ஒரு ரத்தம். மீசி ரொம்ப பித்தம். நீங்க ரொம்ப கொஞ்சம் சுத்தம். ஏமா உசுக்குருவும் தோலை வேற யாரும் சும்மா பாக்காதீங்கம்மா. தூக்கத்துல கனவுல வந்தா கூட வருவாரு. எங்கன்னா புது வீடு கட்டி வீடு பூசல் அரங்குறைய நிக்கும். ஐயா இஸ்து போய் சூத்துல ஒரு கொம்பு ஒன்று சொரிய அந்த பில்டிங் மேல நிப்பாட்டுங்க. நடையில தாவாரு மாத்தனா ஓத ஒருத்தர் யாரு சோடா உப் சொடாப் எவ்வளவு நேரம் பொத்து வரும் கேக்குறேன். என் கதை தான் ஊரே காரி முய்யுது. என் கதையை கேட்காத. என் கதை பெரிய கதையாயி போச்சு. அப்படியா? ஐயோ நானு கல்யாணம் ஆகாத ஒரு தமட்டா மாறி ஒரு பொறுக்கி மாறி ஊரை சுத்தி கிடந்தேன். எங்க அப்பா வந்தாரு. பையா ஏன் பொறுக்கி மாதிரி ஊரை சுத்தி கிடக்குற, ஏன் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கின்னு குடும்பத்துல ஈடுபாடு பண்றான்னு. அதுக்கு என்னப்பா ஒரு பொண்ணை ஒண்ணு பாருப்பான்னு அவரு ஓடினாரு தேடினாரு. மேல் மருவத்தூர்ல ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. கல்யாணம் முடிச்சது எங்க இருக்கணும்? மாமியார் வீட்டுல இருக்கணும். எதுக்கு போகணும்? மருவுன்னு போவாங்க. போங்க. புது மரு புள்ள மாமியோட மரு ஒண்ணு போய்க்கிறேன். உங்ககிட்ட சொல்றதுக்குன்னா சொல்லு. எங்க மாமியார் வீட்டுக்கு நான் போயிட்டா போதும். எங்க மாமியார் சூத்துல துணியே இருக்காது. மறுப்புள்ள வந்துட்டாருன்னா எங்க மாமியார் கை கால் நிக்காது. ஒரு பதட்டம். மறுப்புள்ள வந்துட்டாரு கேள்விப்பட்டா போதும். இந்த உள்பாட்டுக்கு இடுப்புல சொல்லிக்கணும். அரகா பரகா மறுப்புள்ள வந்துட்டாரு. வடை ஆத்திரத்தும் தீ சுடர்த்தும் வடை சுட்டு போடத்தும் காய் போடு தரத்தும் இந்த எண்ணெய் பலகாரம் சுட்டு போடுவாங்க பாரு. எண்ணெய் பலகாரம் தெரியாதா? நல்லா கெட்டாவாட்டா உட்காந்துங்கிற குழந்தை கேட்டா சொல்லு. எண்ணெய் பலகாரம் இட்லி தோசை கோழிக்கிட்ட பொரி உண்டை ஆயப்பயம். ஏன் பழம் தினுசு? என்ன பழம்? ஆப்பிள் ஒரு பழமா? திராட்சையா? அத விட ஒஸ்தி. மாதுளமா? அத விட ஒஸ்தி. வாழைப்பழமா? அத விட ஒஸ்தி. முந்திரி பழமா? அத விட ஒஸ்தி. பலாப்பழமா? அத விட ஒஸ்தி. என்னதான் பழம்? அந்த பழம் இலையில வச்சாங்க சாப்பிடவே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. சரி அந்த நேரம் நான் கரண்ட் ஆஃப் ஆயிடுமா அது? ஐயா அந்த பழம் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அது என்னதான் பழம்? பழம் பேர் தான் மறந்துட்டேன். அந்த பழம் பேர் தான் சப்போட்டா. சப்போட்டா. வா சப்போட்டா. அதான் சொன்னா சப்போட்டா. ஒரு நாளைக்கு ஒரு பலகாரம் வீந்து கவனிக்கிறாங்க. செய்யாத பலகாரமே இல்ல. டெய்லி செய்து போறேன். நானும் டெய்லி சாப்பிட்டுங்கிறேன். எங்க மாமியார் வீட்டுல இருந்து எங்க வீட்டு கிளம்புறேன். கடைசி ஒரு பலகாரம் போட்டாங்க. என்னடா பலகாரம்? அது பேர் தான் பம்பாய் பலகாரம். பம்பாய் பலகாரம் எப்பவுமே கேள்வியே படலையா? பம்பாய் பலகாரம் தெரியாதா? எனக்கு தெரியாது. போசாயா பம்பாய் பலகாரம்னா வெல்லம் எள்ளு கெவுரு வடை மூணுத்தையும் உரல்ல கொட்டி உலைக்கு போட்டு இடிச்சு ஒரு உண்டை பிடிச்சா அந்த பெருசு இருக்கும். சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அது பேர் தான் பம்பாய் பலகாரம். சனி நடிய மூஜ பம்பாய் பலகாரம் சிமிலியா? ஆமா வாய மூடுங்க. கிராமத்துல ஒரு 40 வருஷத்துக்கு முன்ன செய்திருந்தான். சிமிலின்னு பேர் வச்சு எவன் செய்யறான் தமிழ்நாட்டுல? அந்த பாரம்பரியத்தை மறந்துட்டானுங்க. 1000 ரூபாய்க்கு பாக்கெட்ல போறான். ஒரு பேக் நோயிறான். 2 கேரி பேப்பர்ல புடிச்சு வீட்டுக்கு வரான். இந்த பலகாரத்தை இங்க தமிழ்நாட்டுல செய்யறது கிடையாது. இந்த பலகாரம் பம்பாய் தான் செய்யறானுங்க. எங்க மாமியார் என்ன பண்ணாங்க? வெல்லம் எள்ளு கெவுரு வடை முடிச்சு உரல்ல கொட்டினாங்க. உலைக்கு போட்டு இடிச்சாங்க. ஒரு 10 உண்டையை பிடிச்சாங்க. ஒரு ஏனத்துல வச்சாங்க. என்ன சாப்பாடு கூப்பிட்டாங்க. சாப்பாட்டுல உட்காந்து இலைய போட்டாங்க. சாதம் வச்சாங்க. சாம்பார் ஊத்துனாங்க. 2 முட்டையை வச்சாங்க. இந்த பம்பாய் பலகாரம் 2 முட்டையை வச்சாங்க. சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு
இந்த பம்பாய் பலகாரம் சாப்பிட்டேன் பாரு, அவ்வளவு டேஸ்ட், அவ்வளவு ருச்சி, அவ்வளவு சுவை. பின்னி ஒண்ணு கேட்கலான்னு பார்த்தா எனக்கு அசிங்கமாகுது. ஏண்டா புது மரும் புள்ள பண்ணா தீனி மாடார பானா வைக்கத்தெல்லாம் ஒரு வாரமா செனாரிக்குனே இவன் ஜவுகிறதுக்கு நல்லா மூளைக்கு வேலை கொடுத்தேன். என்ன செய்ய நமக்கு அதெல்லாம் திப்பி தான். இந்த திப்பி எவ்வளவு டேஸ்ட் ஆகுதுன்னா இந்த சாரி எவ்வளவு டேஸ்டா இருக்கும். இந்த சாரி எங்க இருக்கான்? எனக்கு தூக்கமே வரல. ஏன் வரல? அந்த உரல் மேல இது ஞாபகம் எல்லாம் பாய போடு பாடு தூங்கிட்டாங்க. நேரம் தள்ளி வெடிகால ஒரு 4 மணிக்கு எழுந்தேன். தடவிக்கினே போனேன். உரல் கடிச்சது. நல்லா உரல் உள்ள தலையை விட்டு நல்லா நக்கிட்டு தலை மாதிரி தலை வரல. ஏன் வரல? மேல் கள்ள ஓட்டல போய் மாட்டிக்கிச்சு. விடும்போது லக்குவா விட்டேன். நக்கிட்டு தலை வரல. நான் பாடி இழுத்து கடக்கிறேன். நான் பாட்டிக்கிட்டு நான் கட்டி இந்த பட்டு வேஸ்டி அவுந்து வீந்து போயிச்சு. யாரும் இல்லையா? இல்ல. பிறந்த மேனியோட அம்மா அம்மா 4 கால பாசல்ல எருமாடு மாதிரி தலையை விட்டு கடக்கிறேன். எனக்கு சட்டி போற பழக்கம் கிடையாது. சட்டி போட்டா காயிற வெயில சைடு எல்லாம் அறக்குது அப்படியே. ஆமாங்க. பிறந்த மேனியோட அம்மா அம்மா 4 கால பாசல்ல எருமாடு மாதிரி தலையை விட்டு கடக்கிறேன். நான் எருமாடு பொட்டாயில கட்டி வச்சுக்குது. எருமா கண்ணு குட்டி தின்னமலை கட்டி வச்சுக்குது. நான் தான் எருமாடு மாதிரி தலையை விட்டு கிடக்குறேன். இந்த கண்ணு குட்டி அறத்துக்கிட்டு வந்து நான் தான் எருமாடு நினைச்சுக்கின்னு அது பால் குடிக்காருங்கிச்சு. அது பால் குடிச்சாட பரவாயில்ல. அது வரை கிட்டிக்குது. அது இடிக்கும் போதெல்லாம் எனக்கு உயிர் போய் உயிர் வருது. எங்க மாமியாருக்கு கண்ணு தெரியாது. பாண்டிச்சேரியில கண்ணு ஊர் சேர்ந்துக்கிறோம். காலைல மறுப்புல ஊருக்கு போறாரு. இறக்குற பால் இருந்தா கண்ணு குட்டி குடிக்க போதுன்னு பால்காரங்க சொம்புல தண்ணி மொண்டுக்குன்னு தடவிக்கினே வர்றாங்க எங்க மாமியாரு. நான் தான் எருமாடு மேல தலையை விட்டு கிடக்கிறேன். நான் தான் எருமாடு நினைச்சுக்கின்னு அவங்க சொம்புல தண்ணி மொண்டாந்து அவங்க காம்ப கழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. யாரும் இல்லையா? இல்ல சொல்றா. எங்க மாமியார் கைய வைக்கும் போதெல்லாம் எனக்கு தெம்பாக்குது. ஆனா இது வெளியே தெரிஞ்சா பெரிய பம்பா போடும் போலுக்குது. அவங்களும் தீர்த்து பார்த்தாங்க. பாலும் வரல, ஒரு பாலும் வரல. ஆனா இந்த காம்பு போனா போட்டோம், மத்த காம்பு நான் பால கரலான்னு கைவிட்டு கோயவினாங்க பாரு. எங்க மாமியார் சந்தேகமாயி போச்சு. என்னடா இது, நேத்து மாட்டுக்கு 4 காம்பு பார்த்தோம், ஒரு காம்பு தானுக்கு இது. வீட்டுக்கு போயிட்டு பெரிய பேட்டரி எடுத்துக்கிட்டு கூட ஒரு பையன் எடுத்துக்கிட்டு வந்து பேட்டரி அடிச்சு பார்த்தா நான் தான் புது மரும் புள்ள. என்ன மரும் புள்ளிய நான் உனக்கு பாய உனக்கு அங்க போட்டேன், நீ வாய எங்கேயே விட்டு கிடக்குறியான்னாங்க. பல காலத்துக்கு ஆசைப்பட்டா மாமியார். அப்புறம் ஒரு ஆச்சரிட்டாந்து மேலு கள்ள வட்ட உடச்சு விட்டாங்க. ஜாலிபுள்ள மூக்கு பிடிச்சிங்க. அது என்ன கரம் பிடிக்குமோ? என் தும்பலை பத்தி அசிங்கப்படுத்த கிண்டல் பண்ணாது. விடுங்க விடுங்க. என் தும்பல் ராசியான தும்பல். யாருன்னா ஊருக்கு போனா கூட நான் கட்டல்ல படுத்திருக்கும் போது என் கட்டளை சுத்தி ஜனங்களாம் உக்காந்துக்குவாங்க. ஒரு எப்ப எழுந்திருப்பாரோ, ஒரு எழுந்து எப்போ தும்புவாரோ, நான் தும்பனா தான் ஊருக்கே போவாங்க. என் பேரே தும்பலாம். தும்பல நம்பல மாக்கும். தூரப்பழி வழி காட்டு கண்ணி கடகம். நீங்க சீக்கிரம் கடிய எதிரி இருந்தா அவன் அடிக்க பயணம். அதான் வண்டி மாடு பள்ளத்தில் இஸ்தும் போது ஐயா கவுத்து இஸ்து பிடிக்கிறாரு.